அடேங்கப்பா, 6 லட்சம்னா சும்மாவா? ஆனா ஒரு நிமிஷம், இது நிஜமாவே நமக்கு லாபமா இல்ல நம்மளே போய் மாட்டிக்க போற ஒரு பெரிய பொறியா? இதோட விளைவு வீடு கட்டி முடிச்ச கொஞ்ச வருஷத்திலேயே சுவத்துல அங்கங்க கீறல் விரிசல்னு ஆரம்பிச்சிடும். நீங்க எக்ரிமெண்ட்ல கையெழுத்து போட்டதுக்கு அப்புறம் பில்டர் மெதுவா ஆரம்பிப்பார். சார், நாங்க சொன்ன ரேட்ல 2 அடி ஃபவுண்டேஷன் மட்டும்தான் சார் வரும். உங்க இடத்துக்கு 5 அடி தேவைப்படுது, அதுக்கு நீங்க எக்ஸ்ட்ரா பே பண்ணணும். இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு கதை சொல்லுவாங்க. ஒரு பில்டர் கிட்ட போய் உங்க ஸ்கொயர் ஃபீட் ரேட் என்ன அப்படின்னு கேக்குறத உடனே நிறுத்துங்க. அதுக்கு பதிலா நீங்க என்னென்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுவீங்க, அதோட முழு டீடைல்ஸ், அதாவது ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கொடுங்கன்னு கேளுங்க. Sometimes, a truce is the most important part of a war. With that philosophy in mind, let's get right into the video. வணக்கம். நீங்க ஒரு வீடு கட்ட போறீங்கன்னா முதல்ல என்ன கேப்பீங்க? ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு என்ன ரேட் அப்படின்னு தானே? ஆனா இந்த ஒரு கேள்வியை மட்டும் வச்சு ஒரு பில்டரை செலக்ட் பண்றது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? வாங்க இத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இப்ப பாருங்க, உங்க முன்னாடி 2 ஆப்ஷன்ஸ் இருக்கு. பில்டர் ஏ ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 1800 ரூபான்னு சொல்றாரு. பில்டர் பி 2400 ரூபான்னு சொல்றாரு. மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, நம்மள முக்கால்வாசி பேர் கண்ணை மூடிட்டு யாரை தேர்ந்தெடுப்போம்? கண்டிப்பா பில்டர் ஏவ தான், இல்லையா? ஏன்னா கணக்கு போட்டு பார்த்தா கிட்டத்தட்ட 6 லட்சம் ரூபாய் மிச்சமாகுது. அடேங்கப்பா, 6 லட்சம்னா சும்மாவா? ஆனா ஒரு நிமிஷம், இது நிஜமாவே நமக்கு லாபமா இல்ல நம்மளே போய் மாட்டிக்க போற ஒரு பெரிய பொறியா? யோசிச்சு பாருங்க. இந்த 6 லட்சம் ரூபாய் சேமிப்புக்காக நீங்க கட்டுற வீடு வெறும் 3 வருஷத்துல சுபத்துல விரிசல் விட ஆரம்பிச்சா என்ன பண்ணுவீங்க? உங்க கனவு வீடே ஒரு பெரிய தலைவலியா மாறிடும். வாங்க, இந்த ஸ்கொயர் ஃபீட் ரேட்டுங்கிற மாய வலைக்குள்ள என்னதான் ஒளிஞ்சிருக்குன்னு விலாவாரியா பார்க்கலாம். இந்த மொத்த விஷயத்தையும் ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்க வாங்க ஒரு பிரியாணி கதைக்குள்ள போவோம். இங்க பாருங்க, கடை ஏல பிரியாணி ரொம்ப சீப்பா கிடைக்குது. ஏன்னா அவங்க யூஸ் பண்ற அரிசி, மசாலா, சிக்கன் எல்லாமே கொஞ்சம் தரம் கம்மியா இருக்கலாம். ஆனா கடை பீல விலை கொஞ்சம் ஜாஸ்தி. காரணம், அவங்க பயன்படுத்துற ஒவ்வொரு பொருளும் முதல் தரமானதா இருக்கு. ஆனா இதுல என்ன வேடிக்கைன்னா, 2 கடை மெனு கார்ட்லயும் பேர் என்னமோ சிக்கன் பிரியாணின்னு தான் இருக்கும். கரெக்டா? வீடு கட்டுறதும் 100க்கு 100 இதே கதை தான். ஒருத்தர் விலை குறைவா சொல்றாருன்னா கண்டிப்பா அவர் ஏதோ ஒரு முக்கியமான பொருள தரத்தை குறைக்க போறாருன்னு அர்த்தம். அதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். அப்போ அந்த கேள்விக்கே வருவோம். எப்படி ஒரு பில்டரால மட்டும் மத்தவங்கள விட இவ்ளோ விலை குறைச்சு கட்ட முடியுது? அவரு நம்ம பணத்தை மிச்சப்படுத்த எங்கெல்லாம் அட்ஜஸ்ட் பண்றாரு, அதாவது தரத்துல சமரசம் பண்றாருன்னு இப்ப பார்க்கலாம். இந்த டேபிள கொஞ்சம் நல்லா பாருங்க. விலை குறைவா கோட் பண்ற பில்டர்ஸ் பெரும்பாலும் நம்ம கண்ணுக்கு தெரியாத 3 முக்கியமான இடத்துல தான் கை வைப்பாங்க. ஸ்டீல், சிமெண்ட், அப்புறம் மணல். இதுதான் ஒரு பில்டிங்கோட அஸ்திவாரமே. ஒரு நல்ல பில்டர் டாடா இல்லனா JSW மாதிரி பிராண்டட் கம்பிகளை யூஸ் பண்ணுவாரு. ஸ்ட்ராங்கான 53 கிரேட் சிமெண்ட்டை போடுவாரு. ஆனா சீப்பான பில்டரோ ஸ்கிராப்ல இருந்து ரீரோல் பண்ணின கம்பியையும் வீக்கான 43 கிரேட் சிமெண்ட்டும் யூஸ் பண்ணுவாரு. இதுக்கு மேல தூசி நிறைஞ்ச மணலையும் கொட்டுவாங்க. இதோட விளைவு வீடு கட்டி முடிச்ச கொஞ்ச வருஷத்திலேயே சுவத்துல அங்கங்க கீறல் விரிசல்னு ஆரம்பிச்சிடும். சரி, தரம் குறைஞ்ச பொருள் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த ஸ்கொயர் ஃபீட் ரேட் பொறியில இதை விட ஒரு பயங்கரமான பகுதி இருக்கு. அதுதான் எக்ஸ்ட்ரா பில் மோசடி. அதாவது கம்மியான விலையில வேலையை ஆரம்பிச்சு முடிக்கும்போது நம்ம பட்ஜெட்டையே காலி பண்றது எப்படின்னு பார்க்கலாம். நீங்க எக்ரிமெண்ட்ல கையெழுத்து போட்டதுக்கு அப்புறம் பில்டர் மெதுவா ஆரம்பிப்பார். சார், நாங்க சொன்ன ரேட்ல 2 அடி ஃபவுண்டேஷன் மட்டும்தான் சார் வரும். உங்க இடத்துக்கு 5 அடி தேவைப்படுது, அதுக்கு நீங்க எக்ஸ்ட்ரா பே பண்ணணும். இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு கதை சொல்லுவாங்க. இப்படி நம்ம எதிர்பார்க்காம வர்ற ஒவ்வொரு எக்ஸ்ட்ரா செலவுக்கும் டெக்னிக்கலா வேரியேஷன் ஆர்டர்னு பேரு. இது ஒன்னொன்னு சேர்ந்து உங்க மொத்த பட்ஜெட்டையும் தலைகீழா புரட்டி போட்டுடும். இந்த சார்ட்டை பாருங்களேன். நீங்க கடைசியா கட்டுற மொத்த பணத்துல கிட்டத்தட்ட 30% இந்த மாதிரி திடீர்னு முளைச்ச எக்ஸ்ட்ரா பில்களா தான் இருக்கும். அப்போ நீங்க ஆரம்பத்துல பார்த்த அந்த குறைஞ்ச விலை ஒரு முழுமையான விலை இல்ல, அது வெறும் ஒரு தூண்டில் தான். அப்போ கடைசியா என்ன ஆகும்? ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 1800 ரூபாய் தானேன்னு ஆரம்பிச்சோங்க வீட்டு வேலை, முடியும் போது 2500 ரூபாயை தாண்டி இருக்கும். கொடுமை என்னன்னா, நீங்க பணம் அதிகமா கொடுத்திருப்பீங்க, ஆனா உங்களுக்கு கிடைச்சதும் ஒரு தரம் குறைஞ்ச வீடு. இதுதான் இந்த ஸ்கொயர் ஃபீட் ரேட்ல நடக்கிற மிகப்பெரிய ஏமாத்து வேலை. சரி, இவ்ளோ பயமுறுத்துறீங்களே, இதிலிருந்து தப்பிக்கே வழியே இல்லையான்னு கேக்குறீங்களா? நிச்சயமா இருக்கு.
உங்க பணத்தையும் உங்க கனவு வீட்டையும் இந்த மாதிரியான பொறிகள்ல இருந்து எப்படி காப்பாத்துறது? அதுக்கான ஒரு ஸ்மார்ட்டான வழிய இப்ப பார்க்கலாம். இதுக்காக நீங்க பண்ண வேண்டியது 3 விஷயம்தான். முதல்ல ஒரு பில்டர் கிட்ட போய் உங்க ஸ்கொயர் ஃபீட் ரேட் என்ன அப்படின்னு கேக்குறத உடனே நிறுத்துங்க. அதுக்கு பதிலா நீங்க என்னென்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுவீங்க, அதோட முழு டீடைல்ஸ், அதாவது ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கொடுங்கன்னு கேளுங்க. மூணாவதா ரொம்ப முக்கியமா BOQ, அதாவது பில் ஆஃப் குவான்டிட்டிஸ் கேட்டே ஆகணும். அதுல தான் எந்த பொருளை எவ்ளோ யூஸ் பண்ணுவாங்கன்னு அக்குவேர் ஆணிவேரா இருக்கும். அதாவது நீங்க ரொம்ப தெளிவா கேட்கணும். என்ன பிராண்ட் ஸ்டீல் யூஸ் பண்ணுவீங்க, சிமெண்டோட கிரேட் என்ன, ஃப்ளோர் டைல்ஸ்க்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எவ்வளோ ரூபாய் பட்ஜெட் வச்சிருக்கீங்க, எத்தனை கோட்டிங் பெயிண்ட் அடிப்பீங்க, இந்த மாதிரி நீங்க தொலைச்சு கேட்கும்போது தான் வர்ற பில்டர் உண்மையிலே தரமானவரா இல்லையான்னு உங்களுக்கே தெரிஞ்சிடும். சுருக்கமா சொல்லணும்னா, இனிமே 2 பில்டரோட விலையை மட்டும் ஒப்பிட்டு பார்க்காதீங்க. அவங்க கொடுக்குற ஸ்பெசிஃபிகேஷன்ஸை ஒப்பிட்டு பாருங்க. அப்பதான் உங்க முதலீடு பத்திரமா இருக்கும், உங்க கனவு வீடும் உறுதியா நிக்கும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் விலை குறைவா இருக்கிறது எல்லாமே நல்லதில்லைன்னு. சரி, இப்ப அடுத்த ஒரு முக்கியமான கேள்விக்கு வருவோம். வீடு கட்டுறதுல முதல் படியே சாயில் டெஸ்டிங், அதாவது மண் பரிசோதனை தான். அது பண்றதுனால நமக்கு 2 லட்சம் ரூபாய் மிச்சமாகுமா, இல்ல அது ஒரு தேவையில்லாத பண விரயமா? இத பத்தி அடுத்த பகுதியில விரிவா பேசுவோம். அது வரைக்கும் சிந்திச்சு செயல்படுங்க. நன்றி. Like, share, and subscribe to Connect and Build. I have already done. Did you guys subscribe?